ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ரிஷிதேஜ் யூடியூப் சேனல். இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் தான் காய்ஸ் விளையாட போகிறோம். ஃப்ரீ ஃபயரில் பிஆர் ரேங்க் தான் விளையாட போகிறோம். வாங்க நம்ம போய் சூஸ் பண்ணிக்கலாம். பிஆர் ரேங்க் சூஸ் பண்ணிச்சு நம்ம ஸ்டார்ட் கொடுப்போம். ஸ்டார்ட் நவ். ஐயோ ஸ்குவாட் இதுவே கொடுத்துட்டேன். சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஸ்குவாட் இது வாடா பையன். அப்புறம் வந்து மேலே டைமிங் வருது. டைமிங் முடிகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வாங்க பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாங்க நம்ம உள்ளே போகலாம். நம்ம தான் அங்கே 4 years ஓல்டில் இருக்கோம். மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ யார் கையில் லொக்கேஷன் போடுறது இருக்குதுன்னு பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம கையில் தான் லொக்கேஷன் போடுறது இருக்குது. வாங்க நம்ம லொக்கேஷன் போடுறது போய் பார்ப்போம். போயிட்டே இருப்போம். இருங்க மேப் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம எங்கே போகிறோன்னு. இப்போ நம்ம எதில் போடலாம்? வாங்க நம்ம பம்கா சத்தியில் போடலாம். பம்கா சத்தின்னு ஒன்று இருக்குது. அது பீமா சத்தியா? படிக்காத தற்குறிப்பில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கியாச்சு. வாங்க நம்ம போயிட்டே இருப்போம் அந்த பீமா சத்தியில். சாரி, கொஞ்சம் பீமா சக்தியை பிடிச்சவங்களாம் என்னை கொஞ்சம் கமெண்டில் திட்டாதீங்க. சாரி. பார்த்திங்கன்னா நம்ம இறங்குற இடத்துல இப்போ கன்று மட்டும் இருந்தால் போதும். நம்பர் 1 மட்டும் ஏன் தான் தனியாக போயிடுறான் தெரில. லைட்டாக லூஸுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு கன்னும் ஒரு காரும் கச்சா போதும், பாடுன்னு சுற்றி கிடப்பேன். வாங்க இறங்கிட்டோம். உள்ள போவோம். ஜன்னல் எங்கே இருக்குது? உள்ள போடா எனிமிடாதா எடிட்டாண்டா. இவனெல்லாம் வச்சுக்கின்னு தெரியாமல் ஸ்குவாடுக்கு வந்துட்டேன் காய்ஸ். வாங்க எடு. அப்பாடி ஒரு கன்று கச்சிக்குது. இந்த கன்று கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேன். அங்கே ஒரு கார் இருக்குது. ஜீப்பே இருக்குதா? பாடி நம்மளுக்கு பிடிச்ச ஜீப்பு கச்சிது. இது மாதிரி நம்ம ஏன் போய் பண்ணோம்? ஐயோ அடிக்கிறான்டா. லோவால் போடு. முதல்ல மெடிக்கேட்டை போட்டு பின்னாடி இந்த அடிக்கிறான். எங்கேருந்து அடிக்கிறான்னு தெரில காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹீல் பண்ணிகிட்ருப்போம் எடுத்த. அவன் எங்கேருந்து அடிக்கிறான்னு தெரியலையே. எங்கேருந்தோ அடிக்கிறான். உள்ள போய் நம்ம கன் எடுத்துன்னு போயிடலாம். வரி இந்த கன்று இப்போதைக்கு ஐத்தி பிடிச்சி அடிக்கிறதுக்கு தேவைப்படும். அடுத்து இந்த ஜீப்பை கொளுத்துருந்தேன். நான் லேட்டாக லூஸ் அப்படி தான். ஐயோ அடிக்கிறாங்க காய்ஸ். பாருங்க அங்கே இருக்குது பாருங்க. அடிக்கிற பாரு. போடுற நாடா. இது ஓடவே முடியல. பாருங்க இந்த இது வச்சா தான் அடிக்க முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு கடுப்பாகுது இப்போ இது வச்சதுனாலேயே. அஸ்டண்டா. திறமை தான் எனக்குலாம். எப்பயுமே நம்ம தான் காய்ஸ். எப்பயுமே மேலே போய் லூட்டு இருக்குது. என்ன கண்ணே இந்த கண்ணடா தேடினே இருந்தேன். கண்ணே கச்சிது. அது ஏதோ கருப்பு கலரில். நான் தான் நம்மளுக்கு என்ன நம்ம ஜீப் எடுத்துன்னு போயிடுவோம். ஏறு காய்ஸ். இப்போ தான் நம்ம போயிட்டு இருக்கோம். பாருங்க நம்ம செத்தவன் இங்கே இருக்கான் பாருங்களேன். அதோ இங்கே பாருங்க தெரியுதா? அம்புகுரி போட்டு. வாங்க நம்ம போயினே இருப்போம். நம்ம செத்துருக்குறான் போல. நம்மளுக்கு இதுவும் வந்துடுது மெசேஜ். போயினே இருக்கிறேன். எங்கே போகிறதான்னு தெரில. சரி பீக்குக்கு போவோம். இப்படி திரும்ப எங்கே திரும்ப வெள்ளை கலரில் இந்த மாதிரி இருந்தது. ஏதோ இருக்காதே. நம்ம போவோம். அங்கே ஒரு ரோடு போகுது. அப்படி கீழே இறங்குவோம். கஷ்டப்பட்டு மேலே ஏறினா கஷ்டப்பட்டு கீழே இறங்குறேன். அப்படியே கொஞ்சமாக போயினே இருக்கிறேன். இங்கே ஏதோ கருப்பு கலரில் இருக்குதா? ஐயோ முட்டிட்டுண்டா. இருங்க லேம்போகினிங்க பாருங்க. இப்போ லேம்போகினி தான் எடுக்க போகிறோம். நம்ம ஏரியாச்சு. இப்போ எங்கே போகிறோன்னு கேட்காதீங்க. நம்ம டீம்மேட்ஸ் கிட்ட தான் போகிறோம். அங்கே வந்து நம்ம ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு நம்ம போக போகிறோம். அங்கே வந்தாச்சு. பிரேக் போடுறான். பிரேக் இப்போ ஒரு அவனை ஏற்றியாச்சு. வாங்க போவோம். ஏற்றிச்சு. இப்போ தான் ஏற்றுறோமா? சாரி. வாங்க போவோம். நீ வரடா. ஏறிங்கிட்டானா அவன்? கொளுத்துட்டான்டா. இவனெல்லாம் வச்சுக்கின்னு இதுக்கு தாங்க நான் எடுத்துகிட்டே வரமாட்டேன்னு சொன்னேன். இன்னும் கூப்பிட்டு கொளுத்துறதுக்காடா கூப்பிட்டீங்க? போங்கடா. நம்ம என்ன பண்ணுறது? இப்போ சும்மா தான் நிற்கிறோம். அப்படியே என்ன பண்ணுவோம்? நடந்து போவோம். இப்படியா அப்படியே ஒழிச்சு நிற்போம். இவனுங்கெல்லாம் வச்சு டீம்மேட்டாக கார் அடிச்சு விட்டானுங்களே.
இப்போ ஜீப்பு கூட எங்கே இருக்குன்னு தெரியாது நம்மளுக்கு. தேவையில்லாமல் விட்டு வந்துட்டோமோ. சரி போவோம் மேலே. ஒரு முன்னாடி நிற்கிது பாரு என்மே அதெல்லாம் வச்சுக்கினேன். அப்புறம் அடி ஒன்று அவள் தான் முடிஞ்சு போச்சு அவளுக்கு அதை அப்படின்னு நினைக்கிறேன். முடிச்சேன்டா. எப்பயுமே நான் தாங்க ஒரு டாப்பில் வைத்தேன் நான் தான். ஓடு டோமேல் என்ன பொண்ணு வச்சுக்கிது. சரி மெடிட் நம்மளுக்கு தேவைப்படும். மெடிட் கொஞ்சம் அதிகமாக எடுத்துப்போம். ஓகே இங்கே இருங்க. அங்கே ஒரு எனிமி வராங்க. எங்கே பாருங்க அடிக்கிற பாருங்க செத்துறாங்க. கிங்ஃபிஷர் கன்று வச்சுருக்கேன். கொஞ்சம் அது நல்லா அடிக்குது. அடி ஸ்கோப் போட்டு அடிக்கலாம் வந்து ஈஸி அடிச்சிருவேன் நான். எனக்கு அடி தெரியும். ஸ்கோப் போட்டு அடிக்கலாம் ஈஸி அடிச்சிருவேன். ஏய் நான் ஒன்று போடுறேன். ஐயோ எவரோ அடிக்கிறான்டா. எங்கே அடியான்னு தெரியலையா. உங்களுக்கு குளோர் போடுவோம். அங்கே இருக்கிற ஒரு ஸ்கைலர் கேரக்டர். வா கிட்ட வா அது முன்னாடி நான் மெடிட் போட்டுறேன். வா ஒன்று போடுற மாதிரி இப்போ டோமெல் அவள் தான் நான் வாங்கிட்டியா. 2 அடியில் நீங்களும் காலி. எல்லாரையும் ஒன்று போடுவேன். அப்போ அடி நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி மெடிக்கெட்டு ஏற்றியாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவான். நிறைய கன்று இருக்குது. AK-47 யா அப்பா இதை வச்சிங்கனாடா தோற்று போகிற லூஸு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து அங்கே ஒரு ஏர் ட்ராப் விழுது. நம்ம அதில் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா. போவான். ஐயோ எடுக்க முடியாது பொழுதுச்சா. சரி விட்டுருவான். என்னோடைய நம்மளுக்கு பிடிக்காத கார் தான். சரி வாங்க ஓட்டுவோம். காய்ச்சிக்கு நம்ம பீக்குக்கு வந்துட்டோம். பறக்கிறோம். பறந்துட்டோம். அப்படியே திரும்புவோம். ஓகே இப்படி திரும்ப அப்படியே போயிட்டு இருப்போம். அப்படியே நம்ம சும்மா தான் சுற்றி கிடக்குறோம்னு நினைக்கிறேன். பீக்கியே இருங்க. அந்த வெள்ளை கலரில் இந்த இதானே அது இது மேலே ஏறி ஓட்டுவோமா. எவன்டா அது சுடுறத. ஐயோ இந்த கார் கூட யாரும் முடியலையே. எங்கே இருந்தாலும் சுடுறானுங்க. எங்கே இருந்தால் சுடுறானுங்கன்னு தெரியலையே. ஐயோ நம்ம மெடிட்டு போடுவோம். அப்பா அதுக்கப்புறம் ட்ரோனை விட்டுட்டேன். எங்கேருந்து அடிச்சானுங்கன்னு தெரியலையா. எங்கேருந்து அடிச்சானுங்கன்னு தெரிஞ்சுதான் நம்ம அடிச்சிருந்துருக்கோம். எங்கேருந்து தான் வந்து அடிக்கிறானுங்கன்னு தெரில. நம்ம திரும்ப ஏறிக்கிட்டே போட்டுருவோம். நம்ம இன்னத்துக்கு அடிக்கிறான்டா. இந்த சைட்லேருந்து அடிக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. எங்கே இருக்கான்னு தெரியலையா. நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டான். அது வரையும் நமக்கு போதும். நம்ம ஃப்ரெண்டு பார்த்துப்பான். நம்ம வெள்ளை கலர் குதிரை எடுத்துன்னு போவோம். வரம்பா அது கருப்பு கலர் குதிரை வரம்பா. நம்ம தான் போகணுமா. சாரி குதிரை நான் போயிட்டு வரேன். வரம்படா எடுத்துக்கினேன். காய்ச்சி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போயின்ட்டுருப்போம். வாங்க அப்படியே நம்ம அப்படியே கொஞ்சமாக ஃபீடாக போயின்னு இருக்கோம். நல்லா குதிரை கொஞ்சம் ஃபீடாக தான் காய்ச்சி போகுது. போவோம் அப்படியே. அங்கே இருங்க. எனிமி சொல்கிறாங்க. இங்கே இருங்க. அடி 2 போடும். டம் நம்ம தான் அங்கே டாப்பில் இருப்போம். எப்பயுமே நம்ம தான். ஆனால் எல்லாரையும் அடிச்சிருவேன் நான். அப்படி தான் லைட்டாக அப்படி தான். பைக் ஓட்டின்னு இருக்கும் போது எதுவும் பண்ண முடியாது. பைக் இல்லை. கொஞ்சம் ஃபீடாக போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே எனிமையை பார்த்துச்சு. இருங்க 2 போட்டு வந்துடுறேன் அந்த எனிமையை. அவள் தான் முச்சாச்சு. டீமே முச்சாச்சு. நம்ம குதிரையத்தை நம்ம போவோம். டொக்குடு இருங்க. கருப்பு இருங்க. அவன் இதில் போய் நம்ம எடுப்போம். என் குதிரை விட்றா. ஐயோ குதிரை எடுத்துன்னு போயிட்டாங்க. சரி விட நம்ம கருப்பு குதிரை எடுத்துன்னு போவோம். என்ன நடக்க போகுது காய்ஸ். பார்த்தீங்களா எத்தனை பேர் இருக்காங்கன்னு. வெறும் 13 பேர் தான். இப்போ நம்ம வந்து போயிட்டுருப்போம். வாங்க எவன்டா அடிக்கிட்டு. நம்ம டீமேட்டா. சரி நம்ம அடிக்கிட்டு போடுவோம். எங்கடா குதிரை காணும் ஓடிட்டு போட்டுனேன். ஐயோ இவன் அச்சனால செத்து போயிட்டுருக்கு காய்ஸ். வர முடியலன்ட்டு ஓடிட்டு இருக்குது. ஹாஹாஹான்னுங்கிறான் வந்துட்டு. வாங்க நம்ம மெடிக்கெட்டை போட்டு நம்ம வேலையை பார்ப்போம். நம்மளுக்குன்னா அடுத்த குதிரை கிடைக்காதா இல்லை வண்டி கிண்டி கிடைக்காதா. அப்படியே நம்ம ஓடுவோம் மேலே. வண்டி கிட்டி யாரா கிடைக்குதான்னு பார்க்கறதுக்கு. கத்தி இருக்குது. கத்தி வச்சுனோட அப்படி தரமாக இருக்கும். எப்படி தரமாகுதா. எப்படி சூப்பரா கத்தி எப்படி தரமாகுதா. திறமை தான் காய்ஸ். இப்போ நம்ம பையனை இருப்போம். மேலே எதுவும் இருக்கே. லூட் பாக்ஸ். அது நம்மளுக்கு தேவையில்லை. மற்றவங்க லூட் பாக்ஸில் எனக்கு அப்பா அடி. இங்கே ஒரு வெள்ளை குதிரை இருக்குது. அதை எடுத்து நம்ம கிளம்புவோம். ஃபைனல் ஃபைட். அப்பா அடி காய்ஸ். வெறும் 5 பேர் தான்.
அதில் நம்ம 4 பேர் ஒரே டீம். அப்போ மீதி ஒருத்தன் தான் இருக்கிறான், அவனை நம்ம தான் கொலை பண்ணுறோம். தேடுவான், எங்கே இருப்பான், இங்கே தான் எங்கே இருப்பான், கெச்சானா பார்த்துக்கலாம். அடையே உள்ள அந்த ஓடின்னு இருக்குதுன்னு தெரியலையே, சந்து பூந்தெல்லாம் பூந்துக்குனே. நம்ம டீம்மேட்ஸ்லாம் இங்கே தான் லூஸ் மாரி சுற்றி கிடப்பானுங்க, எல்லாம் பைத்தியம். என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் இன்வைட் பண்ணணும்னு நினச்சேன். பார்த்தா அவனுங்களே என்னை இன்வைட் பண்ணிட்டானுங்க. ஸோ நானும் கிளம்பிட்டேன். இன்வைட் பண்ணி இப்படின்றதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் இன்வைட் பண்ணதெல்லாம் காட்டியிருக்க மாட்டேன், ஏன்னா நான் அப்போ வீடியோ ஆன் பண்ணல, முன்னாடி தான் ஆன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன் பிஆர் செலக்ட் பண்ணும்போது. அப்புறமா நம்ம செலக்ட் கொடுத்துட்டு இந்த ஸ்டார்ட் கொடுத்தோம்ல, அப்போ போய் அடிச்சிட்டாங்களா? யார்? ஓ, நம்ம டீம்மேட் அடிச்சிட்டு இருக்காங்க காய்ஸ். சரி வரட்டா, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் பார்க்கலாம்.